ஹாய் தங்கன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ் எல்லாம் போட்டு. ஹோப் இந்த வீட்டுக்கு அட்லீஸ்ட் கண்டினியூஸா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 இயர்ஸா நல்ல முடி வளர்த்துருந்தேன். என் ஹேர் வந்து நல்லா லாங்கா வளர்த்துருந்தேன், ஒரு இடுப்பு வரையும் வளர்த்துருந்தேன். அதுக்கான ஃபோட்டோ கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நவம்பரில் நான் என் முடியை கட் பண்ணினேன். இந்த அளவுக்கு ஷார்ட் நான் வந்து கட் பண்ணதே கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்லர் போய் கட் பண்ணினேன். எனக்கு எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் போனேன். பட் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வந்துச்சு. வா நல்லா இருக்கே அப்படின்னு என்ன நானே வந்து அட்மையர் பண்ணேன் அந்த இடத்துல. ஸோ நான் ஏன் அந்த முடியை கட் பண்ணினேன்? முடியை கட் பண்ணுறதுனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணா இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு தெரியும், நம்மள ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா முடிய கட் பண்ணுவோம். யாருல அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா முடிய கட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதுல நானும் ஒரு ஆளு. எப்பெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் முடிய கட் பண்ணுவேன். பட் ஒரு கட்டத்துல வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஐ காட் இன்ஃபுளுன்ஸ்னு கூட சொல்லலாம். எங்க அம்மா காலேஜ் டைம்ல இருந்து முடிய கட் பண்ணாதீங்க. பட் நான் அதை கேட்காம கட் பண்ணுவேன். பட் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சம்வேர் ஐ காட் இன்ஃபுளுன்ஸ்ட். சரி முடி வளர்த்து பார்ப்போமே, நல்லா இடுப்பறியும் வளர்த்து பார்ப்போமே, எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நானும் வளர்த்தேன். 2 வருஷத்துல நான் நினைச்ச அளவுக்கு முடி வளர்ந்துருச்சு. பட் எனக்கு வந்து அதுவே ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய முதுகுல பாதி வரையும் தான் நான் எப்பவுமே முடி வச்சிருப்பேன். தூக்கி போனி டைல் போட்டுக்கிட்டு நான் அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கல்யாணம் வரையுமாவது முடி வச்சிருடி அப்படிம்பாங்க. சரிப்போ அந்த ஒரு கல்யாணம் ஆகுற வரையுமாவது முடி இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருந்ததுனால நான் சரி ஓகே வளர்க்கலாம், எவ்வளவு தூரம் நம்மளால வளர்க்க முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா எங்க அம்மாவுக்கும் முடியுது ஷார்ட் தான், எனக்கும் வந்து நான் அது மாதிரி வளர்த்ததே இல்லை. அந்த மாதிரி இருந்ததுனால சரி நான் வளர்த்து பார்ப்போம்னு வளர்த்தேன். பட் என்னால என்னுடைய முடியோட வெயிட் என்னால தாங்க முடியல. உண்மையிலே சொல்லணும், இந்த லென்த்லாம் ஒரு லென்த், இதுக்கெல்லாம் உன்னால தாங்க முடியலையான்னு கேட்டீங்கன்னா என்னால முடியலங்க. எனக்கு வந்து பின்னாடி வாரமாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த டைம் வந்து அக்டோபர் நவம்பர்லாம் வந்து தலை குளிச்சாலே ஈரம் காயாம அந்த மாதிரி ரொம்ப வெயிட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நான் சென்னை வந்ததும் தண்ணி மாத்தி தலை குளிச்சதும் முடியெல்லாம் கலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது இல்லாம எனக்கு சில ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம என்னடா பண்றது, இந்த மாதிரி நிறைய மேனேஜ் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் நான் வந்து கோத்துர பண்ணேன்னா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் தண்ணி மாற்றி குளிச்சதுனால எனக்கு முடி கொட்டுது, ப்ளஸ் தலை காய மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவங்களுமே யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே உனக்கு பண்ணணும் சொன்னா பண்ணு அப்படின்னாங்க. அப்படிதான் நாங்கள் போய் பண்ணோம். பட் நான் போனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்குமே வந்து இந்த விஷயம் நல்லா இருக்குடி, உனக்கு இதனால இதே இவ்வளோ நாள் கட் பண்ணாம வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொன்னாங்க. ஓகே அப்ரூவ் எனக்கு போதும், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எங்க அம்மாட்ட வந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேன். எங்க அம்மாவோ ஃபீலிங், ஏடி இப்படி முடி கட் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு. நான் எங்க அம்மாட்டா நீ என்ன சொன்ன, கல்யாணம் வரையும் முடி வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணிக்கோனா அந்த மாதிரி கல்யாணம் வரையும் நான் முடி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அம்மாக்கு இன்னும் அந்த விஷயத்தால கோவம் இருக்குது. பட் வாட் டு டு. உண்மையிலே சொல்லணும்னா நான் வந்து அந்த விஷயத்துக்கு பயந்துகிட்டு தான் நான் போய் முடிய கட் பண்ணினேன். பட் கட் பண்ணதும் ஐ ஜஸ்ட் லவ் மீ, ஐ லவ் மை ஃபேஸ். எனக்கு அந்த முடி ஹேர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. என்ன நான் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த லவ் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. இவ்வளோ நாள் இந்த ஒரு கான்ஃபிடென்ட், இந்த ஒரு ஃபீலிங் என்கிட்ட எவ்வளோ நாள் இல்லாம போச்சு, இந்த உணர்வை நான் அனுபவிச்சதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். ஸோ யா, நான் முடி கட் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். அண்ட் அந்த ஒரு ரீசனால நான் கெயின் பண்ண விஷயம் மை செல்ஃப் லவ் அண்ட் ஐ கெயின்டு மோர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதுதான் நான் உங்ககிட்டயே சொல்றேன். என்னோட இன்ட்யூஷன் நீ கட் பண்ண உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னிச்சு. ஸோ நான் அந்த விஷயத்த பண்ணினேன். அண்ட் நான் எடுத்த முடிவு எனக்கு கரெக்டாக தான் போய் முடிஞ்சது. என் இன்ட்யூஷனை நான் கேட்டு நான் பண்ண விஷயம் எனக்கு கரெக்டாக முடிஞ்சது. நான் என்னை லவ் பண்ணினேன். என்னை தாண்டி என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிச்சா போதுங்கிறது தான் என்னை பொறுத்தவரையும் இருக்கிற விஷயம். ஸோ அவங்களுக்கும் நான் ஹேர் கட் பண்ணது அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு போதும், ஐம் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன். இந்த விஷயத்த ஷேர் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு தோணும். பட் யாருக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மற்றவங்களுக்காக நீங்க ஒரு விஷயத்த செய்யாம இருப்பீங்கல்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட பிடிக்கும். பட் போட்டா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, என் லவ்வர் என்ன சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்யாம தடுத்து தயங்கி செய்யாம இருப்பீங்கல்ல. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். அது கொடுக்குற கான்ஃபிடென்ட்டே வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுதான் வந்து அஸ் எ கேர்ளா ஒரு கேர்ளுக்கு நான் வந்து ஷேர் பண்ண நினைச்ச விஷயம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களை நீங்க நிறைய லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய செல்ஃப் லவ்வை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ யா, அவ்வளோதான். இதுல நான் லாஜிக்கா பேசினடா என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியல.
உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ லெட் மீ ஆல்சோ நோ. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களை நான் மீட் பண்ற வரை ஷைன் லைக் a star. Bye.